ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, Zerodha அப்ளிகேஷனில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஃபுல் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நீங்களே ஓப்பன் பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்ல, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா கீழே இமெயில் இருக்குல்ல, அதில் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லை கூகுள் அக்கௌண்ட்லேயே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கண்டினியூ வித் கூகுள், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். அது இமெயிலே அதான். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் இந்த மாதிரி காமிக்கும். சைன்இன் வித் Zerodha Broking Limited அப்படின்னு ஷோ ஆகும். இங்கே சைன்இன் பண்ணலாமான்னு கேட்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பில் தான் உங்களோட பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. உங்களோட பேன் கார்டில் இருக்கிற 10 டிஜிட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் இருக்கிற டேட்டா பற்றி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சூஸ் தி செக்மெண்ட் இருக்குது. நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் பைசல் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ் இருக்குது. இங்கே 3 ஆப்ஷனாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டாக்கை வாங்கி விற்க போகிறீங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கணும். இல்லை நான் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. அதை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு டைம் படிச்சுட்டு கீழே ஐஏகிட்டி கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயிலை ஃபிக்ஸ் பண்ண போகுது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சிக்கு உங்களோட அட்ரஸ் எதுலேருந்து எடுத்துக்கிட்டுன்னு கேட்குது. உங்களோட கேஒய்சி ரிஜிஸ்டர் ஆகிற அட்ரஸ் எடுத்துக்கவா இல்லை உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் எடுத்துக்குவான்னு கேட்குது. உங்களுக்கு எதில் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டுலேருந்து அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன் ஆஸ் பர் மை ஆதார்னு இருக்கிற அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேஒய்சி. நீங்கள் ஆதார் கார்டு கேஒய்சி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் மூலிமா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆன்லைன்லேயே எல்லா ப்ராசஸ் நடந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு டிஜிலாக்கர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபுல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த கேப்சாவை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆகிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட ஆதார் கார்டில் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு தான் அந்த ஓடிபி போகும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பின் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின்னை இங்கே என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கோட் செக்யூரிட்டி பின் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா பர்த்தை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போது அந்த பின்னை செட் பண்ண சொல்லணும். இப்போ நியூவாக நீங்கள் பின்னை செட் பண்ணிக்கலாம். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கணும். அந்த பின்னை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு இங்கே இருக்குது. அந்த 2 வச்சு தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம அலோவ் கொடுக்க போகிறோம். இப்போ டிஜிலாக்கர்லேருந்து Zerodha ஆக்சஸ் பண்ணலான்ற மாதிரி நம்ம அலோவ் பண்ண போகிறோம். ஏன்னா இவங்களோட டீட்டெயில் அதில் ஃபிட்ச் ஆகணும். ஸோ அதனால நம்ம அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சக்ஸஸ்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 செகண்டில் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கு. நீங்கள் சிங்கிளாக மேரிடாக கேட்டிருக்கு. நீங்கள் எதுவும் அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸில் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு பேக்ரவுண்டில் உங்களோட ஆனுவல் இன்கம் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் பண்ணுறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நியூவாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே நியூன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன், நீங்கள் எந்த செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணுங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் வந்து குவார்டர்லி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இருக்கீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த பொலிட்டிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். நம்ம எதுவும் இல்லை, ஸோ வந்து நம்ம வந்து நோ கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லிங்க் பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்கு. இந்த பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எந்த பேன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிள் என்னோடதுன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து என்ட்ரு பண்ணணும். நான் வந்து என்னோட பேன் கார்டை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்னோட ஃபாதரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நான் என்னோட பேன் கார்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால என்னோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணணும். அந்த நீங்கள் எந்த நேமில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. லிங்க் வித் யூபிஐன்னு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பேங்க் டீட்டெயில் மேனுவலின்னு இருக்குது. நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டில் உங்களோட பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது, அதே நம்பர் கீழே வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து ஷோ ஆகும். உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அந்த கண்டினியூ வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா பர்மிஷன் வந்து கேட்கும், இங்கே வந்து அலோவ் கொடுத்துக்குங்க. ஏன்னா ஐபிவி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க, உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே அலோவ் வந்து கொடுத்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெப் கேமரா வெரிஃபிகேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளாக ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு நம்பர் ஷோ ஆகும், அது வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து எழுதிட்டு அந்த லேடி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ்லாம் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அதேமாதிரி நீங்கள் எழுதுகிற நம்பரும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து எழுதிக்குங்க. நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இது எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களோட கேன்சல் செக் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட செக் இருந்தால் 2 கோடு போட்டு அதுக்கு வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை செக் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே அப்லோட்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பேஸ்ட் வந்து பண்ணலாம். அப்படின்னு வந்து டேக் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ வந்து எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அது இமேஜ் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து சைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. வேணா நீங்கள் அதிலே போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து டன் வந்து கொடுங்க. இது நடந்து முடிச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் அப் டு 3 நாமினிஸ் வரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ கம்பல்சரி நீங்கள் வந்து நாமினி வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஆட் நாமினி வந்து கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி டீட்டெயில் வந்து கேட்டிருக்கோம். நாமினி 1ல் உங்களோட நாமினியோட ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த், அவங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்க. சப்போஸ் 2 பேர் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஷேர்ஸ் வந்து பிரியும். 50-50 இல்லை 75-25 அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் பேசிக் டீட்டெயில் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து உங்களோட சேம் அட்ரஸாக வந்து கேட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து நாமினியாக போட போகிறாருன்னா சேம் அட்ரஸாக தான் இருக்கும். சரி, அந்த மாதிரி தான் பசங்க. ஸோ நீங்கள் வந்து அட்ரஸ் சேமாக இருந்தால் நீங்கள் வந்து அட்ரஸ் சேம் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க மேனுவலாக. இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. இ-சைன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து டிஜிட்டலாக வந்து எல்லாமே பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இ-சைன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ-சைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ ஆகும். இங்கே இருக்கிறது எல்லாமே டிக் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு கீழே சைன் நவுன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஃபுல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்கள். இது முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை ஆகிடும். தென் கீழே பார்த்தீங்கன்னா அகைன் சைன் நவுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சைன் பண்ணிடும். சைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து ஃபினிஷ் வந்து கொடுத்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் வந்துட்டு உங்களோட ஜெரோதா அக்கௌண்ட்டுக்கான ஐடி வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் இங்கே லாகின் டு கேட்னுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நியூ பாஸ்வேர்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட நியூ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ரிப்பீட் நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அகைன் அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கெட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அலோவ் பண்ணி
அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் டு கைட் திரும்ப வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட ஐடி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்களா அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கும் வரும், இல்லை இமெயிலுக்கும் வரும். ஏதாச்சும் ஒரு ஓடிபி இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு எனேபிள் 2FA செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, இது வந்து எனேபிள் நோ வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்து அளவு வந்து கொடுத்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பட் இன்னும் வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து டைம் எடுத்துக்கும். இது ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெயில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.